ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பிடிசியோட அனலைஸ் பார்ப்போம். பிடிசி வந்து ஒரு ட்ரெண்ட் லைன் ரீடெஸ்ட் எடுத்துட்டு ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கு. அதாவது புல்லிஷ் சினாரியோ மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனுடைய அப்டேட் பார்ப்போம். வீடியோக்கு புதுசாக இருந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம போடுற வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெலகிராம் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய அப்டேட் வந்து டெலகிராம்லேயும் போட்டுருப்போம். சரிங்களா, வாங்க நம்ம டாபிக் போகலாம். இப்போ வந்து பிடிசி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66,700 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, இப்போ நான் எந்த டைம் ஃப்ரேமில் வச்சுருக்கேன்னா 4 ஹவரில் வச்சுருக்கேன். ஓகேங்களா, ஸோ 4 ஹவரில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரீன் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த க்ரீன் லைனை வந்து ரீடெஸ்ட்டு எடுத்துருக்கு. ஸோ எடுத்து ரிவர்ஸ் வந்திருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன்னா என்ன பண்ணுறேன்னா ஒன் டேயில் வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஒன் டேயில் வைக்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக தெரியும். நல்லா பாருங்கள், இந்த க்ரீன் லைன் வந்து ரீடெஸ்ட்டு பண்ணி இப்போது மறுபடியும் வந்து பம்ப் ஆகிட்டுருக்கு. சரிங்களா, ஸோ ரீடெஸ்ட் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 65,600 கிட்டத்தட்ட. சரிங்களா, இப்போ வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 66,700 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட்டுக்கு மேலே வந்துருச்சு. ஸோ கரெக்டாக அந்த லைனுக்கு கரெக்டாக வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே வருது. சரிங்களா, இது ஒரு நல்ல பர்ஃபெக்டான புல்லிஷ் சினாரியோ. ஸோ இந்த லைன் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருப்பேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு பிடிசியோட ரெஃப்ளெக்டர் லைன். சரிங்களா, ஸோ இந்த லைன் வந்து பிடிசி வந்து கரெக்டாக வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு நடந்துகிட்ருக்கு. சரிங்களா, ஸோ இது வந்து கீழே இது ஃபஸ்ட்டு டச்சு, செகண்ட் டச், அதுக்கப்புறம் பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் பிடிசி வந்து நல்ல பம்பு, அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டு, மறுபடியும் பம்பு, மறுபடியும் வந்து பிரேக் டவுனு, அதுக்கப்புறம் ரீடெஸ்ட்டு டவுனு, இப்போ மறுபடியும் வந்து பிரேக் அவுட்டு மேலே ட்ரெண்டுக்கு மேலே, இப்போ வந்து ரீடெஸ்ட். சரிங்களா, ஸோ இந்த இடத்துல எப்படி ரீடெஸ்ட் ஆனதோ ஸோ அது மாதிரி இந்த இடத்துல இப்போது ரீடெஸ்ட்டு நடக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரீடெஸ்ட்டு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இப்போது ரீடெஸ்ட்டு இருக்குது. சரிங்களா, ஸோ இப்போ வரையும் கரண்ட்டாக சினாரியோ வந்து ஒரு புல்லிஷ் சினாரியோ தான். ஓகேங்களா, ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல இருந்து கரெக்டாக பிரேக் அவுட் பண்ணி ரீடெஸ்ட் பண்ணி இப்போ வந்து ஃபர்தராக மேல் நோக்கி போகிறதுக்கு ரெடியாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம வீக்லியில் வச்சு பார்த்தோம்னா அப்படியே எந்த சேஞ்ச் பண்ணாமல் வீக்லியில் பார்த்தீங்கன்னா வீக்லியில் ஃபர்தராக புல்லிஷ் கண்டிஷனில் இருக்குது பிடிசி. ஏன்னா இந்த க்ரீன் லைனுக்கு மேலே இந்த வீக்லி கேண்டில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. நல்லா தெரியுதுங்களா, ஸோ நான் கர்சர் வைக்கிறேன் பார்த்தீங்களா. ஸோ இது வீக்லி வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கு. ஸோ இந்த வீக்லி கேண்டில் க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் தான் இப்போ வீக்லியில் ரீடெஸ்ட்டு. ஸோ கரெக்டாக வீக்லியில் நமக்கு ரீடெஸ்ட்னு நடக்குது. அதே மாதிரி டே கேண்டல்லையும் ரீடெஸ்ட்டு நடக்குது. சரிங்களா, ஸோ இந்த இடத்துல இருந்து ஃபர்தராக வந்து மேலே உள்ள ரெசிஸ்டண்ட்டுக்கு வரத்துக்கு 72,000 இருக்குது. ஸோ கூடிய சீக்கிரம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ சினாரியோ நம்ம ஓவராலாக நம்ம இந்த இடத்துல பார்க்கும்பொழுது ஒரு புல்லிஷ் சினாரியோ தான் பிடிசிக்கு இருக்குது. சரிங்களா, ஸோ இது பியரிஷ் சினாரியோ மாறணும்னா எப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒன் டே கேண்டில் இங்கே உடைச்சாலும் வந்து டக்குன்னு வந்து மேலே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, பட் என்னென்னா இங்கே வீக்லி கேண்டிலுக்கு பார்த்தீங்களா, வீக்லி கேண்டில் வந்து மேலே உடைச்சிருச்சு. ஸோ இப்போ ரீடெஸ்ட் தான் இங்கே இருக்குது. மேலே இந்த வீக்லி கேண்டில் வந்து இந்த க்ரீன் லைனுக்கு மேலே இருக்கிற வரையும் அது வந்து புல்லிஷ் சினாரியோ தான். வீக்லி கேண்டில் அகைன் ஒரு வீக்லி கேண்டில் இந்த க்ரீன் லைனுக்கு கீழே க்ளோஸ் ஆனால் தான் அது பேரிஷ் சைனாக மாறும். இப்போதைக்கு வந்து புல்லிஷ் சைன் தான். சரிங்களா, நெக்ஸ்ட்டு வந்து புல்லிஷை நம்ம எதிர்பார்க்கலாம் பிடிசிக்கு. சரிங்களா, ஸோ இதுதான் வந்து இன்னியோட அனலைஸ். நான் கிளியர் கட்டாக உங்களுக்கு வந்து நான் ட்ரெண்ட் லைன் எல்லாமே வந்து உங்களுக்கு காமிச்சிட்டேன். சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் வந்து பிடிசி ஆகுறது. சரிங்களா, இந்த அனலைஸ் வந்து இந்த டெக்னிக்கல் அனலைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் உங்களுடைய ஓன் அனலைஸ் பண்ணி டெக்னிக்கல் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறதா இன்வெஸ்ட் பண்ணுறதா முடிவெடுங்க. எல்லாமே உங்களுடைய ஓன் ரிஸ்க், உங்களுடைய ஓன் மணி. ஐ எம் நாட் ஃபைனான்ஷியல் அட்வைசர். சரிங்களா, ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக லைக் பண்ணிட்டு பாருங்கள், நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே கேஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.